சமையலில் ஏன் கடுகை பயன்படுத்துகிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கதையை கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம். அவருக்கு ஒரு 20-30 சீடர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செம சைலண்ட் இருக்குது. திடீர்னு ஒரு சவுண்டு சத்தம் இருந்துச்சு. பார்த்தா குரு அலறிட்டு இருக்காரு. அவர் மேலே ஒரு எலி மேலே கீழே ஏறி விளாண்டுருக்கு. சீடர்கள்லாம் ஓடி வந்து எலியை துரத்தி விட்டு மீண்டும் தியானத்தில் உட்காந்துட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இன்னும் நிறைய எலிங்க வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. குரு என்ன பண்ணார், எங்கேயாவது இருந்து ஒரு பூனையை பிடிச்சிட்டு வாங்கடா, இந்த எலியெல்லாம் விரட்டிடலாம் அப்படின்னு ஒரு சீடர்களுக்கு உத்தரவிட்டார். சரி, சீடர்களும் அதே மாதிரி ஒரு வெள்ளை கலர் அழகான பூனையை கூட்டு வந்து அங்கே வச்சு வளர்த்தானுங்க. இப்போது பூனையை வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து எலி தொல்லை முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க தியானம் பண்ணிருக்கும்போது மீண்டும் பிரச்சனை. எதனாலன்னு பார்த்தா இந்த பூனைனால. இந்த பூனை அங்கே இங்கே ஏரியா செம்ம சேட்டை பண்ணுது, செம்ம அட்டகாசம் பண்ணுது. அவங்க தியான நிலைக்கு இருக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. உடனே என்ன பண்ணாங்க, அந்த பூனையை பிடிச்சி தியானம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தூணில் கட்டி வச்சுட்டு இவங்க தியானம் பண்ணுறாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த குரு ஒரு நாள் செத்து போயிட்டார். இப்போது வேறு ஒரு சீடன் வந்துட்டான். அந்த வேறு ஒரு சீடன் வந்து குருவாக மாறி இப்போ மீண்டும் அதே மாதிரி போயிட்டுருக்குது. இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த தூணில் அந்த பூனை இல்லை. எங்கடா பூனையை காணோம் அப்படின்னு சொல்லி இந்த குரு கேட்கும்போது சீடர்கள் சொல்கிறாங்க, குருவே அந்த பூனை செத்து போச்சு. உடனே குரு வந்துட்டு, அதெல்லாம் தெரியாது, பூனை இல்லாமல் இப்போ நம்ம வந்து தியானம் பண்ணுறது, எங்கேயா போய் ஒரு வெள்ளை கலர் பூனை பிடிச்சி அந்த தூணில் கட்டுங்க, அப்போ தான் நம்மளால் தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அதே மாதிரி சீடர்கள் வந்து ஒரு வெள்ளை கலர் பூனையை கூட்டு வந்து அந்த தூணில் கட்டிட்டானுங்க. தியானம் போயிட்டுருக்கு. இதே மாதிரி நிறைய சீடர்களை மாறிட்டாங்க, நிறைய குருக்கள் மாறிட்டாங்க, நிறைய மடங்கள் மாறிடுச்சு. ஆனால் அந்த பூனையை அந்த தூணில் கட்டுற வழக்கம் மட்டும் மாறவே இல்லை. இது மாதிரி தாங்க, ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, முன்னோர்கள் வழிபட்டுனாங்க, முன்னோர்கள் வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில முறைகளை பின்பற்றுறோம். அது மாதிரி தான் இந்த விஷயமும். அது மாதிரி தான் இந்த கடுகு பயன்படுத்துகிறோம். நம்ம சமையலில் எதுக்கு கடுகு பயன்படுத்துகிறோன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஏன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம எண்ணெய் காயும் போது கடுகு போடுவோம். இந்த கடுகு வந்து சும்மா எண்ணெய் பொரிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும் போடுறதில்ல. இந்த கடுகில் சல்ஃபர்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த சல்ஃபர் உடம்புக்கு முக்கியமாக தேவைப்படும். இது வந்து வேறு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன், இறைச்சி, வெங்காயம், பூண்டு இதிலெல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே எல்லாருனாலே சாப்பிட முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது வெஜிடேரியன் இருப்பாங்க, அவங்களுக்கு மீன், இறைச்சி இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு சிலருக்கு வந்து வெங்காயம், பூண்டு போடுறது பிடிக்காது. இந்த மாதிரி எது பிடிக்கலனாலுமே கடுகு போட்டால் யாராக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஹிட்டனாக நம்ம உடம்புக்கு சல்ஃபர் தேவை. அதனால இதை இன்டைரக்டாக இல்லை முன்னாடி அவங்க தெரிஞ்சு டேரெக்டாக தான் யூஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சல்ஃபர் தேவைக்காக தான் நம்ம கடுகு யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏன்னே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது அது தப்பானது, அந்த காலத்து நடைமுறைக்கு அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, இப்போ தேவையில்லைன்னு தெரிஞ்சால் அதெல்லாம் விட்டுருங்க, ஃபாலோ பண்ண தேவையில்லை. தேங்க்யூ.